ஹாய்ங்க, வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். ஸோ நம்மளோட கிச்சன்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, நல்லா வணக்கிடுங்க. ஸோ தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு. தேங்காய் சேர்த்துருங்க. நான் 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டன் கழுகி ரெடியாக்கி வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஸோ நம்ம வணக்கினதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ 3 விசில் விட்டுட்டோம். மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, இதை நல்லா வணக்கிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. ஸோ நான் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லிப்பொடி 1 டீஸ்பூனும், அதுக்கப்புறம் மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இதை நல்லா வணக்கிட்டு மட்டன் இதில் சேர்த்துருங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு தண்ணியெல்லாம் வத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு இட்லி ரெடி பண்ணியாச்சு. இதே அளவோட நீங்களும் செஞ்சு பாருங்க. மணமணக்கும் மட்டன் குழம்பு உங்க வீட்லயும் ரெடி ஆயிரும். ஆரோக்கியமா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை ஃபாலோ பண்ணுங்க.